ஸோ இன்னைக்கு அப்படியே நீந்திக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்திருக்க பிளேஸ் வந்து ஒரு கொச்சினில் இருக்க ஒரு ஹிடன் ஸ்பாட் தான். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது ஒரு இடம், ஆனால் வந்திருக்குது இன்னொரு இடம். ஸோ ஒரு வழியாக வந்து கூகுள் மேப்பு தப்பாக ரூட்டு சொன்னாலும் இந்த ஒரு ப்ளசன்ட் பிளேஸை வந்து கண்டுபிடிச்சி ஸோ இங்கே வந்து ஜாலியாக வந்து ஸ்விம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வீலாகில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு அப்படின்றத. சும்மா ஆஃபீஸில் உட்காந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இந்த வாரம் எங்கடா போகலாம் அப்படின்னு. அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 53 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ஆனையடி குத்து வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே வேணாச்சும் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், சரி அப்போது நம்மளுக்கு ஒரு பிளான் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஏர்லி மார்னிங் எல்லாரையும் கிளப்பிட்டு அந்த ஃபால்ஸை நோக்கி கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து காக்கநாடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரிப்பை. போகிற வழில டீ சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல வந்து நிறுத்தினோம். ஸோ டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து கூகுள் மேப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தான் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் பார்க்கும்போது ஒரு ஸ்பாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்து கோச்சரிக்கல் கேவ்ஸ். அவன் சொன்னாடே இந்த கோச்சரிக்கல் கேவ்ஸ் வந்து இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான்டா, நம்ம ஏன் வந்து அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொன்னான். சரி அப்புறம் எல்லாரும் இமேஜை வந்து செக் பண்ணி பார்த்தோம், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி அப்போ இந்த வாரம் பிளானை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் டைவர்ஷன் பண்ணி கோச்சரிக்கல் கேவ்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வழக்கம் போல் நம்ம கூகுள் மேப்பை செட் பண்ணிட்டு போனால் அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போயிடுச்சு. ஃபுல்லாக வந்து ரப்பர் மரங்க, மழை வேற பெஞ்சிருக்கனால ரோடு ஃபுல்லாக சகதி. அப்படியே மெல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கு கூட்டு போயிடுச்சு. அப்புறம் திருப்பி யூட்டர்ன் பண்ணி வந்த வழியே வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து 2 பாட்டிமார்கள் வந்துட்டு தம்பிகளாக நீங்கள் வந்த வழி தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்றதை நீங்களே கூட கேளுங்களேன். ஓகே சிவப்பா சரி போ. ஓ வழி காமிக்கிற இந்த சரி காமிக்கும். ஓகே எங்களுக்கும் குறைச்சி மலையாளம் அறியும், அதனால அந்த பாட்டி சொன்னது புரிஞ்சு. ஒரு ஸ்கூல் வரும், அந்த ஸ்கூல்கிட்ட லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல்கிட்ட வந்து கரெக்டாக வந்து லெஃப்டில் டேர்ன் பண்ணி அப்படியே நேராக வந்து போய்கிட்டே இருந்தோம். ஒரு கூகுள் மேப்பில் ஒரு 3 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. ஸோ இந்த தடவை கரெக்டாகவே கூப்பிட்டு போயிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து அந்த கோச்சரிக்கல் கேவ்ஸ் கிட்ட வந்து போயிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சேட்டா வந்துட்டு இவடாவா அப்படின்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே வந்து பார்க்கிங்க்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் அவர் வீட்லேயே வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பைக்குக்கு வந்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 10 ரூபா வாங்கினதுக்கப்புறம் அவங்களே வழி காமிச்சாங்க. ஸோ நேராக போனீங்கன்னா அந்த பள்ளத்தில் இறங்கி போனீங்கன்னா அங்கே தான் இருக்குது அந்த கோச்சரிக்கல் கேவ்ஸ் அப்படின்னு. நாங்களும் இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நல்லா அந்த போகிற வழியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேராண்மை படத்தில் எப்படி வந்து பெரிய பெரிய மரமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஜைஜாண்டிக் மரமாக இருந்துச்சு. அந்த மரத்துக்கு வழியெல்லாம் புகுந்து நடந்து போனோம். ஒரு சின்ன குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே இருந்து தான் கொஞ்சம் தண்ணியாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த தண்ணி தான் வந்து கீழே போய் கலெக்ட் ஆகி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஃபார்ம் ஆகும் போல். ஸோ அந்த தண்ணியுமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. சரி நானும் சும்மா வந்து கேமரா வந்து உள்ளே விட்டு பார்ப்பேன்னு பார்த்தேன். நல்லா மீன் எல்லாமே நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. கொஞ்சம் குடிச்சு கூட பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கே இருந்து அந்த தண்ணி ஒழுகி அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் டேம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் தண்ணி எல்லாமே ஸ்டோர் ஆகும். நல்லா அந்த இடத்துல பசங்க எல்லாம் செம்ம ஜாலியாக வந்து குளிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம குளிக்காமல் போயிட்டா எப்படி? ஸோ பொறுத்தது போதும் பொங்கியில் பாலகுமாரன்ற மாதிரி ஸோ நானும் கீழே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே இறங்க செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லு, அப்படியே பாடியே வந்து செம்ம கூலாச்சு. அப்படியே நானும் ஜாலியாக வந்து ஒரு ஸ்விம்மிங்கை வந்து போட்டேன். போட்ட பிளான் ஒன்று, வந்த இடம் ஒன்று, பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் நல்லா பாருங்கள். நான் குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் டெம்ட் ஆகி அப்புறம் அவங்கள ஜாலியாக வந்து உள்ளே குளிக்க வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆழம் வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால் உங்களுக்கு நீச்சல் தெரியலனாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இங்கே நல்லாவே வந்து குளிக்கலாம். குளிக்க சும்மா செம்மையாக ரெஃப்ரெஷ் ஆனேன்.
இந்த கொச்சின் வைப்ஸ். இந்த இடத்துல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம மால் போகும்போதெல்லாம் பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து காலை வந்து ஃபிஷ் டேங்க்குள்ள வச்சு அவங்களோட காலை வந்து மீன் கடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க நேச்சுரலாவே நீங்க காலை உள்ள விட்டீங்க அப்படின்னா உங்க காலை சுத்தி மீன் ஃபுல்லா மொய் மொய்ன்னு மொச்சிரும். சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. ஒரு வழியா நல்லா இன்னைக்கு டே வந்து ஃபன் ஃபில் ஆயிருச்சு. ஸோ நல்லா குளிச்சதுக்கு அதுக்கும் பசி வேற. போற வழியில ஒரு மந்தி பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே ரூமை பக்கம் கிளம்பியாச்சு. ஸோ நீங்களும் கொச்சின்ல இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஹாஃப் அ டே ட்ரிப்புக்கு இது வந்து பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நல்லா ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லாவே ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிராவல் வீலாக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோச்சரிக்கல் ஃபால்ஸ் போனதுக்கு அப்புறம் நாங்கள் அரிக்கல் ஃபால்ஸ் போனோம். ஸோ அதோட வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.